உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலை பார்த்து பயனடைந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவு உங்களுக்கான பதிவு. நான் கற்று வைத்துள்ள அல்லது அனுபவித்து வைத்துள்ள அரிய தகவல்களை மூட நம்பிக்கை இல்லாமலும் ஒளிமறைவு இல்லாமலும் தவறான நோக்கம் இல்லாமலும் உங்களோடு பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இவை எல்லாமும் அனுபவங்கள் தான். அறிந்து வைத்துள்ள அனைத்துமே அனுபவங்கள் அல்லது சான்றோர்களுக்குரிய, அதை எப்படி சொல்கிறது, முன்னோர்கள் சொல்லிய நமக்கு முத்தான தகவல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அனுபவித்து சொன்னதை தான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு காரியங்களுமே. அந்த அடிப்படையில் என்னுடைய அன்பு சகோதர சகோதரர்களுக்கு எந்தெந்த தேதியில் பிறந்தவருக்கு என்ன அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம். அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த பதிவு 7ஆம் தேதியில் பிறந்தவருக்கான பதிவு. 7ஆம் தேதியில் பிறந்தவருக்கான பதிவு. 7ஆம் தேதி என்பது 7, 16, 25. இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு 7 எண் ஆதிக்க எண்ணாக இருக்கும். ஆதிக்க எண்ணா நம்மளை ஆளுமை பண்ணுவதுன்னு அர்த்தம். இந்த தேதியில் பிறந்தவருடைய டேட் ஆஃப் பர்த்தை முழுமையாக கூட்டி பார்த்தீங்கன்னா வேற ஒரு எண் வரும். அபூர்வமாக இருக்கும். 7க்கு 7, 1க்கு 1, 2க்கு 2ன்னு அபூர்வமாக இருக்கும். அப்படி உள்ளவர்கள் தடுமாற்றம் அடைய தேவையில்லை. ஏன்னா ஒரே எண்ணெய் அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக்கலாம். இப்போ 7ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாம் கூட்டி 1 வரலாம், அல்லது 5 வரலாம், 6 வரலாம். இந்த மாதிரி ஒரு எண் வரும்போது அந்த எண்ணுக்கான அதிர்ஷ்ட எண்ணையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் எல்லா எண்களுக்குமே அதிர்ஷ்ட எண் சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் 7ஆம் தேதி பிறந்தவருக்கான அதிர்ஷ்ட எண் தான் சொல்ல போகிறோம். ஆகவே 7ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு 1, 2, 7 இது அதிர்ஷ்ட எண். 1, 2, 7 அதிர்ஷ்ட எண். அப்போது 1, 2, 7 அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால், 2 வீலர் அதுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நம்ம வாங்கிக்கலாம். நீடித்த பயன் தரும். கார் வாங்குகிறோம், பெரிய பணம் போட்டு கார் வாங்குகிறோம். வாங்க முடியாதவர்கள் தயவு செஞ்சு என்ன தவறாக எடுத்துக்க வேண்டாம். வாங்க முடிந்தவர்கள் வாங்கும்போது சொல்லுவாங்க, குதிரை வாங்கியாச்சு சாட்டை வாங்கலை அப்படிம்பாங்க. குதிரையே வாங்கியாச்சுங்கும் போது ஒரு அதிர்ஷ்ட எண் வாங்கி வச்சா அந்த வாகனம் விபத்துகளுக்கு ஆளாகாது, நீண்ட நாள் உழைக்கும், நல்ல பாதுகாப்பாகவும் இருக்கும். அப்போ காருக்கு அந்த எண்ணை பயன்படுத்திக்கலாம். வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எண்கள் இயற்கையாக கவர்மெண்ட் கொடுக்கும் வரிசைப்படி. ஆனால் நம்ம வீடு வாங்கினோம் அப்படின்னா அதிர்ஷ்ட எண்ணாக பார்த்து வாங்கிக்கலாம், தவறில்லை. நம் வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய எண்கள் சரியானதாக இருந்தால் அந்த பொருள், அந்த ஸ்தாபனம் பெரிய வெற்றியை தரும். அதே போல் ஒரு காரியங்களை செய்வதற்கு நாட்கள் தேர்வு செய்ய வேண்டும். எண் போலவே நாட்கள். அதுதான் எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு வள்ளுவர் கூறியிருப்பார். எண்ணும் எழுத்தும். அப்போ முறையான கருத்து எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப என்பதற்கு பொருள் ஜோதிடத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், எண்ணையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எண்ணும் எழுத்தும் என்பது இந்த இரண்டும் தான். அந்த அடிப்படையில் நாட்கள் என்பது முக்கியம் அல்லவா? முக்கியமான ஒரு நபர்களை நாம் சந்திக்க செல்கிறோம் அப்படின்னா நாட்கள் என்பது ரொம்ப முக்கியம். அந்த நாட்கள் என்பது 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி. அதே போல் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி. அதே போல் 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி. முக்கியமான காரியங்களை இப்போ ஒரு பத்திரம் பண்ணணும் அப்படின்னா அது நல்ல தேதி பார்த்து பத்திரம் பண்ணலாம். இடம் வாங்கி வீடு வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் ஒரு பத்திரம் பண்ணக்கூடிய தேதி நல்ல தேதியாக செலெக்ஷன் பண்ணி செய்யலாம், நீடித்த பலன் தரும். புதிய நபர்களை சந்திக்க போகிறோம், நல்ல தேதி பார்த்து போகலாம். வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டும், நல்ல தேதியில் போகலாம். திருமணம் செய்ய வேண்டும், நல்ல தேதியை நாம் பயன்படுத்தி திருமணம் செய்யலாம். இந்த காரியங்கள்லாம் இந்த மாதிரி தேதிகள் நாம் சரியாக செய்யும்போது மிகப்பெரிய வெற்றியை தருகிறது என்பது பண்டிட் சேதரன் ஐயாவுடைய மிகப்பெரிய பல ஆண்டுகள் ஆராய்ச்சி. அப்படி ஆராய்ச்சி செய்ததுக்கு பிறகு தான் அவர் அந்த புக்கை வெளியிட்டார். அது நான் படித்த முதல் புஸ்தகமும் அதிர்ஷ்ட விஞ்ஞானம் என்ற
அந்த புஸ்தகம் தான். அந்த புஸ்தகத்தின் வழியில் தான் நான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு நல்ல தேதியை முன்கூட்டியே ஆராய்ச்சி செய்து வைத்து விடுவேன். அன்றாட வேலையில் வந்து நம்ம தேதி பார்த்து செய்ய முடியாது, நேரம் பார்த்து செய்ய முடியாது. நமக்குன்னு சில காரியங்கள், பொறுப்புகள் வருது இல்லைங்களா? அந்த காரியங்கள், அந்த பொறுப்புகளை வந்து நாம் வந்து அந்த தேதியில் செய்தால் மிகப்பெரிய வெற்றி. எண்கள் எதற்கெல்லாம் தேவையோ அந்த எண்களை பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி. குறிப்பாக இன்னைக்கு உலகத்தில் வந்துட்டு அதிர்ஷ்டம் என்ற விஷயத்தை தேடிட்டு போகிறாங்க எல்லாருமே. அது யதார்த்தமாக போகிறாங்களா, தொழிலாக செய்கிறாங்களா, நிறைய செல்வத்தை இழந்துடுறாங்களான்னு தெரியல. நிறைய தவறுகள் நடக்கிறது மட்டும் தெரிகிறது. அது என்ன, எந்த துறையில் அந்த தவறு நடக்குதுன்னா, லாட்டரி டிக்கெட் வாங்குறதுல அந்த தவறு நடக்குது. லாட்டரி டிக்கெட் வாங்கலாம், தப்பில்லை. கேரளாவில் இருக்கிறது, எல்லா நாடுகள்லையும் இருக்கிறதாக இப்போ சமீபத்தில் எனக்கு தகவல் வந்தது. எல்லா நாடுகள்லேருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் சொன்ன உடனே எல்லாரும், எனக்கு என்ன சார் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எண்ணை நான் வாங்கினா எனக்கு லாட்டரி டிக்கெட் விழுமா, பரிசு விழுமான்னு கேட்குறாங்க. எல்லோருக்கும் தகுந்த பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னை நம்பி அதிக லாஸ் ஆகிறதுக்கு நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். விபரீத ராஜயோகம் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அந்த விபரீத ராஜயோகம் எந்த ரூபத்தில் இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அதுக்கு பல வடிவங்கள் இருக்கிறது. அந்த காலத்தில் புதையல் இருந்தது. அப்புறம் பாட்டன் போட்ட சொத்து அப்படிங்கிற மாதிரி பூர்வீக சொத்து ரொம்ப பேருக்கு இருக்குது. அதே மாதிரி தத்து பிள்ளையாக போவாங்க, அது ஒரு அதிர்ஷ்டம் தான். எல்லாத்தையும் தாண்டி லாட்டரி டிக்கெட் விழும். உழைப்பின் மூலமாக நான் உயர்ந்தேன் என்றால் அது வந்து ஜோதிடம். உழைப்பின் மூலம் உயர்ந்தேன் என்றால் அது ஜோதிடத்தில் இருக்கிற நல்ல நேரம், நம்ம வாங்கி வந்த வரம். அந்த வரத்திற்குள்ளே ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கிறது, திடீர் பணக்கார யோகம் அப்படின்னா அது லாட்டரி டிக்கெட் தான். மற்ற நான் முன்னாடி சொன்ன கான்செப்ட் தான். அந்த அடிப்படையில் இந்த லாட்டரி டிக்கெட் கூட என்னைக்கோ ஒரு நாள் ஐயப்பனை பார்க்க போகும்போது வாங்குறோம் சார் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எண்களில் வந்து அந்த 6 எண்களையும் கூட்டி லாஸ்ட்டாக ஒரு எண் வரும். அது உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக இருந்தால் வாய்ப்புகள் அதிகம். நடந்தே தீரும்னு நான் சொல்ல மாட்டேன், வாய்ப்புகள் அதிகம். நம்மளுடைய அதிர்ஷ்ட எண் நமக்கு நன்மை தானே செய்ய முடியும். அதுக்கு காலம் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதில் உங்களுடைய ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் என்று ஒன்று இருக்க வேண்டும். அதுக்கு சாதகமான திசைகள், புத்திகள் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். ஆகவே 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் நான் கூறிய அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி, அதிர்ஷ்ட நாட்களையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். இது உங்களுக்கான பதிவு. பயன்பெறுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.